இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆவதும் வருதுதான் இருக்குது. சாமி ராஜா ராஜா, அட நான் பெத்த மகனே பணம் தலையா. நான் வந்ததும் என் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி எங்கே போயிருக்கிறான்? போயிருக்கிறான். இப்பதான் சுறுசுறுப்பா இருக்கு. ஏங்க கோவம் தான் ஆயாமனுக்கு அப்புறம் கம்பெனி இருக்கு. அப்படியா? ஆமா. கேப்பியா? என்ன அப்படியே கேட்டான். வராது. நான் கோட்டத்தான், நீ பயப்படாத. நிஜமாலுமா? சிரிக்காரா கேனப்படா. டேய் இல்ல சாமி, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நண்பா சாமி, இந்த பிள்ளையாருக்காக வேண்டி எப்படி பிள்ளையாருக்கு வேண்டி இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார்கள். ஆமா சாமி, பிள்ளையார் நண்பர்கள் குழு இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம்? எப்பேற்பட்ட நாடகம்? ஒரு புண்ணியமான நாடகம். எப்படி புண்ணியமான நாடகம்? சரித்திரம். எப்படி? அதாவது நலச்சக்கரவர்த்தி தமயந்தி கல்யாணம், தமயந்தி திருமணம். ஆமா. சனி பகவான் இதுல வராரு. அப்படியா? எதுக்கு வராரு, என்னத்துக்கு வராரு, என்னென்ன பண்றாருங்கிறது இதுலதான் தெரியும் சாமி. அப்படியா? ஆமா. சரி, சீராக அமைஞ்சிருக்கோம் தாய்மாதர்களும் தந்தைமாதர்களும் இன்னும் அனைவற்ற பேரும் பெரியாரும் அனைவற்ற பேரும். ஆமா, கடல் அலைப்போல் சூழ்ந்திருக்கிறார்கள். ஆமா சாமி. நண்பா சாமி, அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் நாட்டுக்கே வந்து வருகிறேன். எங்க வந்து வரீங்க? நான் எப்பேற்பட்டவன்? முட்டை கண்கள், கோர பற்கள், அகார கோபம் எப்படி வந்திருக்கிறேனே. எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன்? அப்படியா? அப்படி அப்படி இருந்தாலும் கோவில் சார்பாக எனக்கும் ஒரு 20 ரூபா வாரி வழங்கி இருக்கிறாங்க. எல்லா வேசக்காரருக்கும் சாமி. ஆமா, அனைவற்ற பேருக்கும் ஒரு 20 ரூபாயா வாரி வழங்கி இருக்கிறாங்க. ஆமா, அந்த கோயில் சார்பாக அவர் என்னவோ தங்கமும் மாட்டி திருப்பதி ஏழுமலையார் சன்னதி எப்படி ஓக்கி வளருதோ அது போல அவர் குடும்பமும் ஓக்கி வளர வேண்டும். ராமோஜயம்
தென் திசையை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ நீதி நேர்மை தர்மம். நீதி நேர்மை தர்மம் அனைத்துக்கும் என்னுடைய பெயரோ யம தர்மன் என்பார். அப்படி யம தர்மனாக இருந்தாலும் என்னை 10 மாதம் முன்னோர்கள் அங்கத்தில் சுமந்து வெட்டார்களே என் தாய் தந்தையா யார் எப்படி ஏற்பட்டவர் அப்படி பிறந்தாலும் கண்டா சாமி நீ வந்த காரணம் என்ன? நான் வந்த காரணம் இந்த விகிதம் வந்திருக்கிறது வந்திருக்கிறது. அதாவது பீம மன்னன் இடத்திலிருந்து விதர்ப தேசத்தை ஆளக்கூடிய பீமன். அப்படியா? என்ன காரணம்? அவளுடைய மகளாகப்பட்ட தமயந்திக்கு சுயவரம் வைத்திருக்கிறார்கள். தமயந்திக்கு சுயவரம் வைத்திருக்கிறார்களா? சுயவரத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு அந்த பெண்ணை மணமுடித்து தருகிறேன் என்று அவருக்கு கட்டளை. அப்படியா? ஆமா. அந்த சுயவரத்துக்கு நானே செல்ல வேண்டும். நான் தான் அவளை திருமணம் செய்யணும். ஆமா. அப்படியாப்பட்ட பேரவைக்கு அவளை திருமணம் செய்ய நான் தானே கொடுத்து வச்சவனா இருக்கணும். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா நிஜமாலுமா? ஆமாடா. இப்படிதான் தன்னாடு சேரலாம். போலாமா? போலாம். தன்னை தேடி வந்துள்ளாயே, என்ன விஷயம்? விதர்பதேசத்தை ஆண்டிருக்கூடிய மன்னரிடத்தில் இருந்து லிகிதம் வந்துள்ளது. என்னவென்று? அதாவது அவருடைய மகளாகப்பட்ட தமயந்திக்கு சுயவரம் வைத்திருக்கிறார். அண்ணன் வந்து போனதே தூது. அதன் பிரகாரம் சுயவரம் நாட்டியுள்ளார்கள். ஆமாம். உடனடியாக நாம் பயணம் செய்வோம்.
அத்த திக்குகள் 8 திக்கிலிருந்து மன்னாதி மன்னர்கள் வானுலோக தேவர்கள் யாவற்று வேறு வந்த வண்ணமே இருக்கின்றன. எத்தனை பேர் வந்தால் என்ன, தமையந்தி எனக்குத்தான். சாமி அந்த இடத்துக்கு எவ்வளவு பவர்னு தமையந்தி என்றால் தன்மேலே காவல் கொண்டுள்ளார். ஆமா, நானும் அவள் மேல் மயில் கொண்டுள்ளேன். என்ன நண்பா, சுயவர மேடையில் அமருவதற்கு முன்பதாக மன்னாதி மன்னர்கள் தேவாதி தேவர்களா வரிசையா வந்துடுகிறாங்க. நாமளும் அவரில் ஒருவராக போவோம். என்னமோ சுயவரத்துக்காக தான் நாங்களும் வந்தோம். அப்படியா? ஓ, தேசம் 56 தேசத்துக்கு இந்த நிகழ்மாக வந்தது. நாங்க எங்க போறது தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல, அதாவது தன்னியாந்திரிக்கு சுயம்பரம் வைத்திருக்கிறார்கள். இந்த சுயம்பரத்துல நான் தான் கட்டு வையம் போறேன். அவளை என்னுடைய அழகுக்கு அவன் எனக்கு தான் பொண்டாட்டி ஆக வேண்டும். சூரிய தேவன், அதாவது குருமுக்கத்தி முக்கோடி வியாபாரம் இந்த சுயம்பரத்துக்கு வந்துட்டோம். ஆனா தனியாக ஒருவன் நிற்கிறானே, இவன் யார் என்று தெரியவில்லையே. ஐயா, தாங்கள் மன்னர்களா தேவர்களா? நாங்களோ அதாவது வாழ்க்கையில் வாழ்கின்ற குருமுக்கத்தி முக்கோடி வியாபாரிக்கு தேவகோமான் இந்த தேவேந்திரன் நான். ஆமா, அப்படியா? உண்மைதான். யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவ வேதனையோ உயிர் பறிக்கக்கூடிய யமதர்மர். அப்படியா? இவரோ காலையிலே உதயமாக சூரிய தேவன். ஐயா ஐயா அம்மனை கொண்டு மேன்மை வருகிற தேவேந்திர மன்னா, அடியே நலச்சக்கரவர்த்தி உங்கள் பாதத்தை படுகிறேன் சுவாமி. நலச்சக்கரவர்த்தியா? உண்மைதான். பரவாயில்ல. இந்த துருவக்கத்தி முக்கோடி ஜாவர் பாதத்தை விடுபடியா இந்த உலகிலே நீ என்றென்று நலமாக வாழ்ந்திருப்பாய். ஆனால் இப்பொழுது நீ இங்கே வேகமாக போய்கொண்டிருக்கிறாய். தேசத்தில் தமிழன்றைக்கு சுயவரம் என்று நாட்டிற்கு நிருபம் வந்தது. நிருபம் கண்டவுடன் மின்னல் வேகத்தில் புறப்பட்டு வந்துள்ளேன். கலந்து கொள்ளலாம் நமன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய நிர்வாகத்தையும் அடைகிறேன். நானும் எதிர்ப்பு போய்கொண்டிருக்கிறேன் சொன்னா அல்லவா? உண்மைதான். இந்த தேவருக்கு நீ ஒரு வேலை செய்ய வேண்டும். நியாயம், நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு 6 ஒரு கடமை தவறாமல் வடிக்கான சாட்சி செய்வான். அப்படியா? தேவருக்கு சகாதம் செய்ய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆண்டவா. ஆனா நலச்சக்கரவர்த்தி, இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த தேவர், இந்த தேவேந்திரனை பத்தி அந்த சுயம்பரத்திலே இருக்கிறா பாரு. ஆமா, யாரு? தமேந்திரி. உண்மைதான். அந்த தமேந்திரி இடத்துல இந்த தேவேந்திரனை பற்றி நீ எடுத்து கூற வேண்டும். ஐயோ ஆண்டவா, மணக்கோட்டை கட்டி வந்தேன், மண் கோட்டை ஆகிடும் போல். இடிகேட்டல் ஆகம்போல் என் உள்ள பதிருகிறதே ஆண்டவா. இருந்தாலும் தேவாதி தேவருக்கு சகாயம் செய்தால் அதுதான் ஆண்டவா. என்ன சொல்ல வேண்டும்? இந்த தேவேந்திரனை பற்றி பெருமையாக எடுத்து போக வேண்டும். தமையந்தி இடத்தில். ஆமா, தாராளமாக சொல்றதுல
அவ மதிமயங்கி என்னை தேடி என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களையே சுயவரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? ஆகட்டும். சூரிய பகவானே, அதுபோலவே யாருக்கும் அஞ்சாமலும் பயம் இல்லாமலும் காலை கடலிலே உதயமாகி அர்த்தமாகக்கூடிய கதிரவனே, உங்களுடைய கடமை, அதாவது கட்டளை, தமிழ் இடத்துல என்ன பற்றி எடுத்து உன்னுடைய புகழ் கீர்த்தியை சொல்ல வேண்டும். பணிகள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆமா, என்னுடைய பெருமையை கண்ட உடனே என்னதான் திருமணம் பண்ணிக்கணும். 8 புறவைகளை லகாய் பிடித்து ஓட்டக்கூடிய யாரு? உன்னுடைய ஏற்பாக ஒளி மங்காத ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான். உங்களுடைய பெருமையை நான் எடுத்து சொல்கிறேன் சுவாமி. ஆகட்டும். என் திசையை ஆளக்கூடிய யமன் என்று சொல்லக்கூடிய நமன். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், 6 ஒரு கடமை தவறாமல் படிக்க அரசாட்சி செய்யக்கூடிய அறநீதி கடவுளை தங்களுடைய கட்டளை அந்த தமேந்திரி எனக்கே சொந்தமாக வேண்டும். ஆனால் என்னுடைய பேர புகழையும் அவளிடத்தில் கூற வேண்டும். என்னை மேல்மையாக பேச வேண்டும். அப்படியாக 33 கோடி தேவர்களில் தாங்கள் தான் அறநீதி தவறாத மன்னர். உங்களுடைய அரசாட்சியும் நேர்மையும் நீதியும் நிலைநாட்டி தமிழிடம் பரிந்துரை செய்கிறேன் சுவாமி. அப்படியாக. ஆனால் ஒரு விண்ணப்பம். என்ன? 1000 புடைகள் சூழ 1000 தாதிகள் அடிக்க 1000 தாதிகள் வைத்து அரண்மனையிலே தமையந்தி இருப்பார். நான் எப்படி சாமி கோட்டைக்குள் நுழைவது? ஆனா நாங்கள் சொன்னது போல் நீ தூதுக்கு போகிறாயா? போகிறேன் சுவாமி. கவலைப்பட வேண்டாம். உன்னை தந்தர் மார்க்கமாக யாருக்குமே தெரியாமல் நாங்கள் கொண்டு போய் தமையந்தி எடுத்து சேர்த்துறோம். என்னை பத்தி நீ மெயினா சொல்லணும். சரி சாமி. சரி, வாங்க போகலாம். என்னதான் முதல் சொல்ல வேண்டும்? என்னதான் முதல் சொல்ல வேண்டும்? அவன் எனக்கு தான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம். பட்ட காலிலே படும் என்பார், கெட்ட குடியே கெடும் என்பார். ஆண்டவா, நான் மனதால் அவள் என்ன பார்க்காமல் படிக்க நான் மனதால நேசிக்கின்றேன். ஆனால் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆசைக்கின்றனர். என்னை அழைத்து யாருன்னு தெரியுமா? வெறுக்க பிடிக்காது. நான் தானே காட்டில் நிறைய தெரியுது. அப்படி அது உன்னாட்டாள். சரி சரி, பேசி பார்த்தா பயமா இருக்குப்பா. திக்கத்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய திக்கத்த ராஜனுடைய பெயர். அதாவது லிகிதம் வந்துள்ளது. எதுக்கு? புது தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பீம மன்னனின் மகளாகப்பட்ட தமயந்திக்கு கொண்டாடி தான் போன் பண்ணால் போன் காசு நேரமா உனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு திருமணம் செய்ய வேண்டும் என்று நானும் இப்பொழுது தேடி சென்று கொண்டிருக்கிறேன். தமயந்தியை எப்படியாவது சுயவரம் வெற்றி பெற்று நான் திருமணம் செய்ய வேண்டும். தமயந்திக்கு தேடி போற மாதிரி சமையல்காரமா தெரியல. இல்ல, இது போறாரு. நான் ஒரு ராஜாப்பா. சரி, திக்கத்து நாட்டினுடைய ராஜா. திக்கத்து ராஜா நாடு நாடு திக்கத்து நாடு ஆகமத்து ராஜா. உடனே போறோம். நாடு அப்ப நாடு அவனுக்கு எப்படி 3 நாடு இருக்கு, எனக்கு அது மாதிரி இருக்கு. தங்காயூர் மாதிரியே வேலை பலூனுக்கு போய் போல என்ன பண்றது? நாங்களும் பாக்குறோம். ஒன்னதான் கல்யாணம் பண்ண போனே. அதாவது
அனுப்பணும். ஆமா. இவன் தூதுக்கு நம்மளை பத்தி சொல்லுவானா சொல்ல மாட்டானா என்று நாம சற்று நேரம் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டும். அதாவது நாம மறந்திருந்து பார்க்க வேண்டும். தமையந்தினுடைய இல்லாசனம் வந்து விட்டோம். இறைவனுடைய அருளால சுழல 30 அருளால 1000 காவலுக்கு உள்ள இருக்கக்கூடிய தமையந்தியை சந்திக்க போறோம். ஆகட்டும். என்ன பேரழகு! இவளல்லவா என் வாழ்க்கை துணையாக நான் நினைத்திருந்தேன். மனக்கண்ணால் கண்டதை விட பலவிதமான மகிமை புரிந்தவளா இருக்கிறார். என்ன செய்வது? இறைவன் செய்த கோலம். இவரை பார்த்தால் தெய்வம் சமம் பொருந்தியவர் போல் இருக்கிறது. ஒருவேளை இவராகத்தான் இருக்குமோ என்னவோ, விசாரித்து பார்க்கலாம். ஆகட்டும் அம்மா. ஐயா, உலகம் 55 தேசத்திற்கும் ஆனால் சுயவர ஓலை அனுப்பி இருக்கும் பொழுது என்னை தனியாக தேடி வந்திருக்கிறீர்களே, நாங்கள் யார், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நான் யார் என்பதை சொன்னால் என்ன செய்வது? எக்காலம் இறந்தாலும் அதாவது எழுதிய எழுத்தை மாற்ற முடியுமா என்ன? தமயந்தி, என்னுடைய பெயர் தமயந்திதான். அண்ணன் தூது வந்து சொல்லியிருக்குமே, உண்மைதான். யாரை பத்தி? ஆனால் அந்த அன்னமாகப்பட்டது என்னிடத்திலே தூது வந்து சொன்னது, இரத நாட்டு மன்னனாகப்பட்ட நலமகாராஜன் அவருடைய அருமை பெருமைகளை எடுத்து எனக்கு உரைத்தது. அதனால் அவர் மேல் நான் காதல் கொண்டேன். அண்ணன் தூது வந்து சொன்ன அன்பு நண்பர் நான் தான். உண்மைதான். வந்த நோக்கம் என்ன சுவாமி? தமயந்தி, நானும் உண்மையில் ஆசை கொண்டேன். சரி, அண்ணன் எடுத்துரைத்ததை கேட்டு ஆசை கொண்டேன். ஆனால் அது நிராசை. என்னை மறந்துடு. அன்பரை என்ன சொல்கிறீர்கள்? உண்மைதான் அம்மா. 30 தேவர்களும் 40,000 ரிஷிமார்கள், கென்னர், கெம்புருள, சித்தி புத்தாத தேவாதி தேவர்கள் எல்லாம் உன் சுயவரத்துக்கு வந்துள்ளன. அனைத்து மன்னர்களும் நான் எனது நாட்டிற்கு சுயவரத்திற்கு வரத்தான் செய்தார்கள். அது மட்டுமல்ல, உலகத்திலே உள்ள 56 தேசம் குடி அதாவது மக்களும் வந்துள்ளார். ஆமா, மன்னர்களும் வந்துள்ளார். ஆனா தேவருக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட தேவகோமான் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன், அவரை நீ மணந்து கொண்டால் தமயந்தி மனம் கலங்க வேண்டாம். நான் நரமானிடன். எனக்கு கண் இமை உண்டு, வேர்வை உண்டு, வாட்டம் உண்டு, வறுமை உண்டு, இறப்பு உண்டு. ஆனால் தேவர்களுக்கு இது எதுவுமே கிடையாது. நரை, மூப்பு, பிணி, நோய், செல்வக்குறைவு எதுவுமே இல்லை. அதனால் நீ தேவேந்திரனை மணந்து கொள்ளலாம். ஐயோ அன்பரே, இந்த வார்த்தை சொல்லலாகுமா? இந்த வார்த்தை சொல்லலாகுமா?
உங்களை தான் நான் கணவராக நினைத்து வாழ்ந்து வருகிறேன். உங்களை நினைத்துதான் நான் 56 தேவசத்திற்கு நான் விருப்பம் அளிக்கணும். ஆனால் அப்படி இருக்க மனதிலே ஒருவர் இருக்க மாற்றாலை வடக்க சொல்லுகிறீர்களே சாதி. பின்னே 5 அறிவு படைத்த பச்சியான அன்னம் சொன்னதை வைத்து மனதிலே ஆசையை வளர்க்க வேண்டாம். சுழல 33 கோடி தேவர்கள் அழிவே இல்லாதவர் நினைக்கூட 6 அறிவுத்தான் நம்ம எல்லாம் தாண்டி மேல் லோகத்தில் வாழக்கூடிய இறைவன். அவர்களே உண்மையில ஆசைப்படும் பொழுது என்னை மறந்துடம்மா. ஐயா, தேவலோகத்திலே தேவர்கள் எல்லாம் என் மேல ஆசைப்படுகிறார் என்று சொல்கிறீர்கள். உண்மைதான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் எங்க தந்தை முறையாக வேண்டும். நான் அவர்களுக்கு மகள் முறையாக வேண்டும். அதனால அவரை ஒரு காலம் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் ஐயா. பெண்ணே, தேவேந்திர மட்டுமா உண்மையில ஆசை வைத்தார். சரி, தென் திசையை ஆளக்கூடிய நமன் என்று சொல்லக்கூடிய யமன். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு 6 ஒரு கடமை தவறாமல் படிக்கார சாட்சி செய்யக்கூடிய யமன். சரி, அவருக்கு இறப்பே இல்லை. அவர் உன்னை பரிந்து பேசியுள்ளார். அவர் உண்மையில் ஆசைப்பட்டுள்ளார். அது மட்டுமல்ல, அக்குடி தேவன், வாயு தேவன், வருண தேவன், இந்திரன், குபேரன் இப்படி சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு பலரெல்லாம் உண்மையில ஆசைப்பட்டுள்ளார். ஐயா, நான் தூது வந்துள்ளேன். அவர்களும் 33 கோடி தேவர்களா என் மேல் ஆசை வைத்திருந்தாலும் நானா ஒரு சாதாரண நர மானிட பெண். அவர்களோ தேவலோகத்திலே தேவர்கள். தேவர்கள் எல்லாம் நமக்கு சண்டை முறையாக வேண்டும் அல்லவா? அதனால அவர்களை நான் ஒருபோதும் மணக்க இயலாது என்று சொல்லிவிடுங்கள் ஐயா. சுயவரம் என்பது ஆண்டி முதல் அரசன் வரை தேவர் முதல் யாவரும் வந்து கலந்து கொள்வார். ஆமா, இதில் உறவு முறை இல்லை அம்மா. அப்படி என்றால் என் மனதில் கேட்ட மனவாளனை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். ஆகட்டும். தேவேந்திரமண்ணா, நீங்கள் எடுத்து சொன்னிய பிரகாரம் நானும் சமயத்திடம் உங்களுடைய மோகத்தை பற்றி நான் விரிவாக எடுத்து சொல்லிவிட்டேன். அப்படியா? அப்படி என்றால் அனைவற்றை பேர் போய் இந்த சுயம்பரத்தில் அமருவோம். அவன் நிச்சயமா என்னதான் கல்யாணம் பண்ணுவான். எனக்கு தான் அவன் சொந்தமாக வேண்டும். அப்படியே ஆகட்டும். அதனால அனைவற்றை பேரை சுயம்பரத்தில் அமருவோம். ஆமா. ஆனா இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதோ இந்த சுருமுக்க திமுக தேவர்களோ, அதாவது நலமன்னன் போலவே நாம ரூபத்தை மாற்றி இந்த சுயமரத்தில் அமர வேண்டும். பார்ப்போம் யாரை திருமணம் செய்வாள் என்று. போடுங்க. வரவேற்பு கொடுக்கல ஐயா. அரசே, வாருங்கள் வாருங்கள். ஆகட்டும். என்னுடைய கட்டளைக்கின் பிரகாரம் யாவற்ற வீரர்களும் இந்த விரடதேசத்தை வளர்ச்சி என் மனதார நான் ஆசை கொள்கிறேன். அதாவது அதிபீமராஜா பாருங்கள், இதோ இந்த சுயமரத்திலே மன்னாதி மன்னர்களும் அனைத்து பேருமே இந்த சுயமரத்தில் நாங்க வந்து விட்டோம். ஆனா இன்னும் மன்னர்கள் வருவார் போல் தெரிகிறது. வருவாங்களா? வருவாங்க. இந்த படம் போடப்பா. அவள் எனக்கே சொந்தமாக வேண்டும். இந்தாண்டு வாங்க, இந்தாண்டு வாங்க. இந்த சுயம்பரத்துக்கு சோத்துக்கெல்லாம் வந்திருப்பாங்க போல் தெரிகிறது. யாரை பிச்சைக்கார பொண்ணுங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க? ஏளனமா பேச வேண்டாம். வந்தவர்களை எப்பொழுதும் பெருமையாக பேச வேண்டாம். என்னை பெருமையாக பேசினால் நானும் பேசுவேன். அப்படியா? உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? சமாதானம் வேண்டும் எனக்கு. சமாதானம் வேண்டுமா? ஆமாம். அப்படி சொட்டை பார்த்து போ. ஆறு நீதான். ஆறா சொட்டை பார்த்து சொன்ன நான் நாடாளை கூடிய மன்னன்டா. நான் தேவேந்திரன்டா. நான் திக்கத்தராஜா. எந்த ராஜா இருந்தாலும் தேவேந்திரன். உன்னுடைய உயிரை பிடிக்கிறவனே நான் தான். என்னடா உயிரை பிடிக்கிற? அப்போது எனக்கே மரியாதை இல்லையா? மரியாதை
மரியாதை கொடுங்க, மரியாதை. சேர் எடுத்து அழுத்தமா மழுத உடம்பு போய் உட்காந்துரும். ஆறு அங்க போய் உட்காரா சிக்கத்தராவே சிக்கந்தராத்துடா நானு. இதுல உட்காருங்க இதுல உட்கார கூடாதீங்க என்ன பண்ண தானே வந்த ஆமா, எல்லாரும் வந்து சோறு போட்டாங்க தின்னுபிட்டு போக வேண்டியதானே. நான் இன்னைக்கு பண்ணியே ஆகணும். சரி போ. இந்த பிள்ளைங்க வந்து சோறு போட்டாங்க தின்னுபிட்டு அப்படியே போக வேண்டியதானே. சனி பிடிச்சதெல்லாம் ஏன் இங்க வந்து சொல்லிட்டு உட்காந்து போய் சொல்லி பாரு. தூசி இருந்து தம்பி கல்லு இது போட்டுட்டு போயிருக்கோம் ஜஸ்ட். அதாவது எப்பொழுது செய்ய வேட்டை? டேய் காலை கீழே போடு. தேவர்கள் நாம அமர்ந்திருக்கிறோம். நீ ஏன்னா காலத்துக்கு மேல போட்டு உட்காந்துக்கிற. உனக்கு என்னடா மரியாதை கொடுக்குற மரியாதை? அப்படிதான் கால் போடுவேன். ஏய் ஓங்கி ஆட்டிச்சு என்ன அப்படியே அப்படி குப்பீர் குப்பீர் நீ ஏர்ல குப்பி. ஏய் வா எந்திரிச்சு. ஏய் என்னடா தேவேந்திரன் நான் என்னடா என்னையா கேக்குறேன். தேவேந்திரே உட்காருங்க. ஏய் இந்த மகள் நான் கூப்பிடுறேங்க. அவ எனக்கு தான் சொந்தம். நீ என்கிட்ட பேசாதடா. உனக்கு எனக்கு காலையில இருந்து ஆவாது. சுயம்பரத்தின் கட்டளை ஆண்டு முதல் அரசன் வரை ஆ. தோட்டி முதல் தொண்டைமான் வரை ஆ. யாவற்ற வீரர்களும் ஆ இந்த சுயமரத்திலே கலந்து கொள்ளலாம் என்று ஆணையிட்டேன். ஆ அதன் பிரகாரம் யாவற்ற வீரர்களும் ஆ இந்த சுயமரத்தில் கலந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். ஆமா அதனால மனமானது மகிழ்ந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நலமாக வாழ்வாய். தனியா வர வைக்கணுமா மகளை கூப்பிட்டுங்களா? என் நாடு திக்கத்தை நாடு. சரிங்க நான் கேட்கலைங்க யாரும். காலை கீழே போடு. அது என் மகள் கேட்பாள். அப்ப நீங்க சொல்லுங்க. கேப்பாளா? கேப்பா காலை கீழே போடுறா. கம்முனிரா. என்னடா கீழே போடு கீழே போடுன்னு. ஏங்க உங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படியே அமருங்க. தப்பு இல்ல. மகாராஜா நீ என்னடா ஏய் ஏன் இந்த மாதிரி இருக்க கூலியெல்லாம் யாரும் வரணும். வெகு நேரம் இருக்குதுங்க. என்ன பண்றேன் நான்? பொண்ணு எனக்கு பாத்திரலாம். அவன் அவன் எனக்கு தான் சொன்னான். ஆனா பீதல கூலி உனக்கு என்ன வேணும்? உனக்கு வயசு பொண்ணுக்கு நீ யாரா பொண்ணு பார்க்க வந்த? யாரா பொண்ணு போடி? பொண்ணு வேணும் பொண்ணு. உனக்கு என்னடா வேணும்? ஏய் உனக்கு என்னடா வேணும்? பொண்ணு நம்மள வாங்கற பொண்ணு கிட்ட வாய் திறந்த. ஐயோ அவன் எனக்கு தான் சொன்னான். ஏய் அப்படியே ஏய் உனக்கு என்னடா வேணும்? ஏய் எனக்கு பொண்ணு வேணும். ஏய் மாதி கேன பொண்ணு உனக்கு எதுக்குடா பொண்ணு? உனக்கெல்லாம் பொண்ணு இனிமே தேவையில்ல. ஏய் எனக்கு என்னடா பொண்ணு வேண்டாம். ஏய் பொண்ணு எனக்கு தான். ஏய் பொண்ணு எனக்கு தான். ஏய் உனக்கு பொண்ணு இல்லடா. அஸ்லா நிமிந்து பாரு. பொண்ணு அப்படி சொல்லு தாத்தா. எனக்கு தான் பொண்ணு. சுயமரத்தில் நான் இட்ட கட்டளின் பிரகாரம் யாவற்ற பேர்களும் இந்த சபையின் முதாக அமர்ந்திருக்கிறார்கள். மகளே தன்னுடைய விருப்பமாக என்ன? என் கண்ணை கேட்ட கணவாளன் இந்த சபையிலே அமர்ந்திருந்தார். அவரை நானே நான் தேர்ந்தெடுத்து யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவரை எனக்கு திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொன்னேன். உண்மைதான். பார்த்துக்கொள். யாவற்ற மக்களும் அமர்ந்திருக்கிறார். இதே உன் கண்ணை கேட்ட கணவாளன் யார்? மகாராஜா பெண் இங்க பெண் பெண் ஏங்க பெண்ணுங்க இருக்குது என்ன? வீரர்களா ஆரம்பித்தாச்சு. இவன் நம்பி கட்டிட்டு சண்டையில வச்சுக்குவான். என்னை திருமணம் செய்துவிட்டு பிறகு கொஞ்சலாமே. உட்காரு அமைதியாக. இல்ல கொஞ்சம் அதை பண்ணி உட்கார நம்ம எல்லாம் கொடுத்தா நீ இந்த சண்டையில் கொங்கனாபுரி சண்டையில் விட்டு போயிடுவேன். இப்படி தனித்தனியாக அமர்ந்திருக்கிறேன். என் ரேஞ்சுக்கு என்னடா என் பக்கத்துல உட்காந்து ஏய் எந்திரிச்சு போங்க. டேய் சரி நமக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாரம்மா நீ உன்னுடைய மாலை எடுத்து வா. மலர் மாலையை கண்ணே மலர் மாலை என் கழுத்தில் போட்டு அவன் எனக்கு தான் போடுவான். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தாலும் உலகழிஞ்சு போயிடும். சுகமாக வாழ்வோம். போடு. அவன் வேணா சனப்புண்டா அவன் வேணாம். அவனுக்கு வேணாம். ஐயோ அப்பா
அது எப்படியப்பா நான் மாலை சூடுவது? நான் மட்டும் அழகாக இருப்பேன். இங்கே சபையில் அமர்ந்திர போருடைய முகத்தை எல்லாம் கண்டால் ஒரே உருவமாக தோன்றுகிறது. ஒரு உருவம் பெருசு. இதுல நான் யாரை நான் மன முடிவி அப்படி என்று என்னை கவலம் கலங்குகிறாயா கண்ணே? இந்த தந்தையிடம் வந்து என்னிடம் புலம்புவதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆனா உன்னுடைய கண்ணுக்கேற்ற கனவாளனாக மட்டும் சபையிலே அமர்ந்திருக்கிறார். உன்னுடைய ஞானத்தை கொண்டு உன்னுடைய அறிவை கொண்டு பரிசோதிக்கக்கூடிய சபையானது இதாகும். அதனால அந்த சபையினுடைய முன்னே நின்று உன்னுடைய கண்ணுக்கேற்ற கனவாளன் நீயே தேர்ந்தெடு. மாது பொண்ணு எனக்கு தான். எனக்கு தானே பண்ணு. எனக்கு தான் மாலை. ஆறு டேய் இங்க பாருங்க, பொண்ணு எனக்கு தான். வந்து கொலாய் மூடிட்டு போங்க. ஒருவேளை இவர்தான் நலனாக இருக்குமோ? இருக்குமா? இங்கே வா, என்னுடைய அழகை கண்டுதான் மயங்குவான். அவன் வேணாம். அப்போ இவர் இல்லை என்றால் ஒருவேளை இவராகத்தான் இருக்கும். அவன் வேணா சிறப்புண்டா. அவன் வேணா நல்லா இருக்கு. ஆனால் இவரும் இல்லை. உனத்துக்கே மாற போறாங்க. அவன் வேணா சீத்தால கூதி. அவன் கண்ணி உனக்கு கேட்ட கனவால். ஐயோ என்னதான் என் மனதுக்கேற்ற மனவாளன் இவரை எப்படி நான் கண்டுபிடித்தேன்? எப்படி எனக்கு தோற்றம் தெரிந்தது என்று கேட்கிறீர்கள். ஆனால் இதோ இங்க இருக்கக்கூடிய அனைவற்ற பேருக்கோ எப்படி தெரியுமா? ஆனால் பாதமாகப்பட்டது பூமியிலே படவில்லை. சரி, அப்படி படாமல் இருக்கும் பொழுது இவர்கள் கண்களும் இமைக்கவில்லை. ஒரு மனிதனாக பிறந்தால் கண் இமைக்கும் அல்லவா? கண்களும் இமைக்கவில்லை. ஆனால் அவர் வைத்திருக்கக்கூடிய தலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த மலராகப்பட்டது வாடாமல் இருக்கிறது. சரி, யார் இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு. அதனால அவர் முகத்தில் மட்டும்தான் அவர் பாதமாகப்பட்டது மண்ணிலே பட்டது, கண்கள் இமைத்தது, தலையிலே இருக்கக்கூடிய பூவாகப்பட்டது வாடி இருக்கிறது. இந்த 3 அடையாளத்தையும் வைத்து நான் அவருக்கு மாலை சூட்டி இருக்கிறேன். வந்திருப்பான். அவன காலத்துல ஏன் போட்ட மகாராஜா தேவேந்திரவண்ணா. ஆனால் இதோ நாங்கள் அனைத்து பேருமே உன்னை போலவே ரூபத்தையுமாகி அனைத்து பேரும் ஒருமுகமாக இருந்தோம். நகரை போன்றவே சகல தேவர்களும் உருவத்தை மாத்தினீங்க. ஆமா, ஆனா கன்னியந்திரியாகப்பட்டவர் உன்னை அதாவது சரியாக கண்ணித்து உன்னிடத்திலே மாலையிட்டாள். ஆனால் இந்த திருமணத்துக்காக நாங்கள் தமேந்திரியை திருமணம் செய்வதற்காக வந்தோம் என்று எண்ணினாயா? இல்லையப்பா, உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கத்தான் இந்த சுருமுக்கட்சி முக்கோடு தேவர் நாங்கள் வந்தோம். தமேந்திரி கவலை வேண்டாம், உங்களுடைய திருமணத்தை நடத்துவதற்காகத்தான் இத்தனை திருவிளையாடலும் இந்த தேவர்கள் நாங்கள் ஆடினோம். அதனால நீங்கள் 16 செல்வங்களை பற்றி சிறப்புடனே நீங்கள் வாழ்வீர்கள். சாமி, எனக்கு திருமணம் பொறுப்பா வர்றோம். ஆனா உன்னை எதற்காக தூது அனுப்பணும் தெரியுமா? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி தவறாத வாழ்ந்து வரக்கூடியவன் நீ. ஆனால் நீ போய் இந்த நாங்கள் சொன்னதை அங்க தம்மேந்திரத்தில் சொல்வாயா இல்ல சொல்ல மாட்டா என்று உன்னை பரிசோதனை செய்து பார்த்தோம். சரி சாமி, இந்த பரிசோதனையிலே நீ வெற்றி பெற்றாய். அதனால இந்த தேவரெல்லாம் உங்களுக்கு திருமணத்தை நடத்திதான் வந்தோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வரவும் தருகிறீர்களா? ஆமா, அக்கினி தேவன் புகையாமல் சமைக்கக்கூடிய ஆமா பாக்கியத்தையும் தாங்கள் குறைவில்லாத செல்வத்தையும் கொடுக்கிறேன். உண்மை. யமதருமர் சுவையான சமைப்பதில் சுவை அறுசுவையோடு சமைக்கக்கூடிய பக்குவத்தையும் கொடுக்கிறீர்கள். ஆமா, ஆகட்டும் சார். நலமாக வாழ்ந்திருப்பாரு. இப்ப உனக்கு என்னப்பா வேணும்? திருமணம் வேண்டும். உனக்கா திருமணம் தானே? நீங்க எங்க சுடுகாடு பக்கத்துல கேஸ் இருக்குதா? ஆட்டியாம்பட்டி அருகாமையில் முறுக்கு கடைக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்கிறான். அது நேற்றுதான் ஊசி போட்டாங்க சாவடி. அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தனே. போயிட்டு வாப்பா, உனக்கு வருங்காலத்துல வாய்ப்பு. தேவாதி தேவர்களா, நான் இடது நாடு சென்று வைக்கிறேன். போய் வாங்க. அப்படியே ஆகட்டும். பாருங்க.
வா போலாம். அதே சமயத்தில் இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன இந்த பொண்ணு தானே கட்டி வச்சிருங்க. ஆமா ஆமா என்னம்மா அந்த பொண்ணு மகளே உன் கண்ணு கேட்ட கணவர்களை எப்பொழுது நீ மனையிட்டாயோ அப்பொழுது நீ அவர்களுக்கு தான் சொந்தம். இனிமேல் படி பிறந்து விட்டால் பிறந்த வீடு என்றும் சதம் இல்லை, புகுந்த வீடு பெண்களுக்கு சதமாக வேண்டும். அதனால போகின்ற பொழுது பெற்றோரிடமானது விடைபெற்று பெற்றோரிடம் விடைபெற்று பெற்றோருடைய பெருமை எல்லாம் புகுந்த வீட்டிலே பேசிக் கொண்டிருக்காது. நீ வளரக்கூடிய வாழ்கின்ற வாழ்க்கையில தான் இந்த பெற்றோருடைய பெருமையும் வரும் என்று சொல்வார். அதனால நலமோடு சென்று நலமோடு வாழ்வாயாக. வரமளிக்கிறோம், போய் வா. இருக்க வேண்டாம், கவலை கொள்ளாதே. அதுதான் என்னுடைய மகனாக நலன் இருக்கிறான் அல்லவா, அந்த நலன் இருக்கும் பொழுது இனிமேல் எனக்கு என்ன பிரச்சனை? போய் வருகிறேன், போய் வாங்க. விதர்வ தேசத்தை விட்டு நாம நெடுந்த தேசம் போகலாம்.